ஆசிரியர் குறிப்பு: விஞ்ஞான கதை என்பது வேறு ஜாதி. இந்த கதைகளை உணர்ந்து கொள்ள கொஞ்சம் சிந்தனையை கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றொரு காலத்தில் மற்றொரு சூழ்நிலையில் கதைகள் நடைபெற்றாலும் நாம் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய உணர்ச்சிகளையும் அவை சொல்லும். மெலிதான சித்தாந்த தத்துவ பின்னணிகளும் தென்படும். கதைகளில் சொல்லப்படும் எதிர்காலங்கள் சாத்தியக்கூறுகளே. அவைகளில் சில பயமளிக்கும், சில வினோதமாக இருக்கும், சில சந்தோஷம் தரும். ஆத்மா, நித்யா என்கிற இரு பெயர்களும் ஆண் பெண்ணின் குறியீடுகள். விஞ்ஞான கதை. எழுத்தாளர் சுஜாதா. கதையின் பெயர் யயாதி. ரொம்ப நேரம் மணி பொத்தானை அழுத்தியதும் தான் கதவு திறந்தது. உடல் முழுவதும் சந்தேகத்துடன் ஓர் ஆசாமி கதவை அடைத்துக் கொண்டு நின்றான். உங்களுக்கு யார் வேண்டும் என்றான். டாக்டர் அவர்களை பார்க்க வேண்டும் என்றார் ஆத்மா. முன்பே சொல்லியிருக்கிறீர்களா? ஆம். பெயர்? ஆத்மா. ஒரு நிமிஷம் கதவு மூடிக்கொண்டது. ஆத்மா தன் கைகளை உரைத்து சூடாக்கி கொண்டார். சந்தடியில்லாத தனியான இடத்தில் வீடு. இங்கிருந்து நாகரிகத்திற்கு 20 மைல் இருக்கும். பழங்காலத்து வீடு. கட்டடம் சற்று வயதான கட்டடம். கதவு திறந்தது. உள்ளே வாருங்கள். உள்ளே பழுத்த ஆப்பிளின் மனமும் வார்னிஷின் மனமும் பெரிதாக வீசின. சிகப்பு கம்பளம் அங்கங்கே பிராணனை விட்டிருந்தது. ஒரு குட்டி நாய் சாஸ்திரத்திற்கு வல்வல் என்று குடைத்துவிட்டு உடனே வாளை ஆட்டத் தொடங்கியது. மாடிப்படி மரப்படி முனகியது. மாடி அறையில் ஒரு நாற்காலியில் ஆத்மாவை உட்கார வைத்துவிட்டு ஒன்றும் தெரிவிக்காமல் காணாமற் போனார் அந்த சந்தேகன். ஆத்மாவிற்கு அங்கே நிலவிய மௌனம் பழக்கமில்லாததாக இருந்தது. எதிரே புத்தக வெள்ளமாக அலமாரிகள். செங்கல் நிற திரைகளின் ஊடே ஆதிகாலத்து சூரியன் மஞ்சள் குங்குமத்துடன் தெரிந்தான். சூரியனுக்கும் வயதாகிறது. ஹலோ மிஸ்டர் ஆத்மா, நீங்கள் அரை மணி தாமதமாக வந்திருக்கிறீர்கள். டாக்டர்? இவர் டாக்டரா? மன்னிக்கவும், இந்த இடத்தை கண்டுபிடிப்பது எனக்கு சிரமமாக இருந்தது. ஆம், கொஞ்சம் தனிமையான இடம் இல்லையா? வரைபடம் கொடுத்திருந்தேனே வருவதற்கு. அது உபயோகப்படவில்லையா உங்களுக்கு? பட்டது, இருந்தும் சிரமமாகத்தான் இருந்தது. ஒளிந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? அந்த வரைபடத்தை எனக்கு தருகிறீர்களா? வரைபடத்தை வாங்கி கிழித்து போட்ட டாக்டருக்கு 60 சொச்சம் வயது இருக்கும். மண்டையின் முன்பாகம் முழுவதும் வழுக்கை. பழைய ஞாபகத்திற்கு காதுகளின் அருகையும் பக்கவாட்டிலும் 2 ரோமத்திட்டுகள். கண்ணாடி மூக்கின் நுனிக்கு சரிந்திருந்தது. பற்கள் பழுதாகி இருந்தன. தமக்கு ஒவ்வாத பெரிய கோட் அணிந்திருந்தார். எதிரே சென்று அந்த திரையை தளர்த்தி சூரிய வெளிச்சத்தை மறைத்துவிட்டு ஆத்மாவின் அருகில் வந்து உட்கார்ந்தார். சொல்லுங்கள் என்றார். உங்களை பற்றி ஒரு நண்பர் மூலம் கேள்விப்பட்டேன். முதலில் நம்பவில்லை. அதெல்லாம் நடக்குமா என்ன? உங்கள் நண்பர் என்ன சொன்னார்? அவர் மற்றொருவரிடம் கேள்விப்பட்டதாக சொன்னார். நண்பருக்கு நேர் அனுபவம் இல்லை என்று தெரிந்தது. எல்லாமே வினோதமாகப்பட்டது எனக்கு. நேராக பலன் கண்டவர்களை இதுவரையில் நான் சந்திக்கவில்லை. ஆனால் அவ்வப்பொழுது உங்கள் பெயர் எங்கள் வட்டாரத்தில் அடிபடுகிறது. அப்புறம் இந்த வினோதமான விளம்பரத்தை பார்த்தேன். அது நீங்கள் தரும் விளம்பரம்தான் என்பதே மறைமுகமாகத்தான் தெரிந்தது. மனத்தில் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டது நிறைவேற வேண்டுமா? 6:30 7:30 கீழ்கண்ட எண்ணிற்கு டெலிபோன் செய்யலாம். நிறைய பேர் டெலிபோன் செய்திருப்பார்களே. 60-70 பேர் தினம். அவர்களில் 3 பேரைத்தான் இதுவரையில் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீங்களும் ஒருவர். ஏன் இந்த மறைமுகம்? அரசாங்க பயம்தான். மேலும் என் சிகிச்சை பணம் உள்ளவர்கள் மட்டுமே பெறக்கூடிய சிகிச்சை. பணம் நிறைய கேட்பீர்களா? கொஞ்சம் அதிகம் என்று சொல்லலாம். அது சிகிச்சையை பொறுத்தது. வேலை செய்யுமா? செய்யும். கெடுதல் ஏதாவது நேருமா? கிடையாது. உத்தரவாதமான சிகிச்சை. மிஸ்டர் ஆத்மா, இன்றைய அரசியல் சூழ்நிலையில் என் போன்ற மேதைகளுக்கு இடமில்லை. என் லைசன்ஸை பிடுங்கி கொண்டு விட்டது இந்த அரசாங்கம். என்னை கைது செய்ய காத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு தடவை நிகழ்ந்த விபத்தினால், அதுவும் முற்றும் சிகிச்சை பெற்றுக் கொண்டவரின் தவற்றினால் நிகழ்ந்த விபத்தால் நான் தலைமறைவாக வாழ வேண்டியிருக்கிறது. நான் அதிக பணம் கேட்பது என் சொந்த செலவுக்காக அல்ல, என் ஆராய்ச்சிக்காக. விபத்தா என்றார் ஆத்மா. ஆம், அந்த ஆசாமி இறந்து விட்டார். நீங்கள் பயப்படாதீர்கள். சிகிச்சையின் போது மது அருந்தக்கூடாது என்று படித்து சொல்லி எழுதி வாங்கி கொண்டேன். அதை மீறிவிட்டார். உட்கொண்ட மருந்து என் மருந்துடன் நிகழ்த்திய ரசாயன போராட்டத்தில் அவர் விழுந்து விட்டார். அந்த மருந்தை எப்பொழுதோ வீசி எறிந்து விட்டேன். அது வேறு விஷயம். ஆத்மாவிற்கு இப்பொழுது சற்று சிந்தனை பேதலித்தது.
உங்கள் வயது என்ன என்றார் டாக்டர். 60 என்றார் ஆத்மா. 60க்கு அதிக நரை, அதிக தளர்ச்சி, கொஞ்சம் இருங்கள். டாக்டர் பலவித சாதனங்களை கொண்டு வந்து ஆத்மாவின் இரத்த அழுத்தம், சிறுநீர், இதய துடிப்பு, கண்கள், உணர்ச்சிகள், நரம்புகளின் இயக்கம் எல்லாவற்றையும் நிதானமாக பார்த்தார். இந்த வயதிற்கு இரத்த அழுத்தம் சற்று அதிகம். கிட்னி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதயத்தில் கொஞ்சம் மர்மர் என்று சத்தம் கேட்கிறது. இன்னும் 4 வருஷங்கள் தள்ளும். ஆத்மா திடுக்கிட்டார். அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் என்றார் ஆத்மா. சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை வயது வேண்டும்? புரியவில்லை என்றார் ஆத்மா. உங்கள் வாழ்வில் நீங்கள் எந்த வயதில் ஓர் உன்னத நிலையில் இருந்தீர்கள்? யோசித்துச் சொல்லுங்கள், எல்லா விதத்திலும். ஆத்மா யோசித்தார். 8 வயது, டைபாய்டு காய்ச்சலில் படுத்திருந்தேன். 12, ஒல்லியாக இருந்தேன். 18 வயது, கல்லூரியில் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருந்தேன். 20, முதல் வேளையில் ராப்பகலாக கண் விழித்திருந்தேன். 30, கல்யாணம் செய்து கொண்டு விட்டேன். 25, ஆம் 25 தான். அளவான புத்தகங்கள் படித்திருந்தேன். கார் ஒன்று வாங்கியிருந்தேன். போதுமான அளவு பணம் சேர்த்திருந்தேன். நித்யா என்ற அந்த பெண்ணை சந்தித்திருந்தேன். 2-3 கவிதைகள் எழுதியிருந்தேன். வெளிநாடு சென்றேன். 25 என்றார் ஆத்மா. நல்ல தேர்வு. அப்படி என்றால் என்னை 25 வயதுக்கு மாற்றிவிட முடியுமா உங்களால் என்றார் ஆத்மா. ஏன் முடியாது என்று கையை சுருக்கி, முடியும், நிச்சயம் முடியும் என்றார் டாக்டர். நம்ப முடியவில்லை. நீங்கள் மருந்து சாப்பிட்டு விட்டு பணம் கொடுங்கள். உத்தரவாதம் போதுமா? நான் பணத்திற்கு சொல்லவில்லை. எனக்கு இந்த தந்திர சிகிச்சை தான் புரியவில்லை. தந்திரம் இல்லை, இது கலப்படம் இல்லாத விஞ்ஞானம். உங்கள் மெட்டபாலிசத்தையும் மியூட்டேஷனையும் தலைகீழாக கவிழ்த்து விடுகிறது என் மருந்து. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வருமா? வராது. சரி, உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது? ஒரு நிமிஷம். கீழே வரும்பொழுது ஒரு நாயை பார்த்தீர்கள் அல்லவா? ஆம். அந்த போட்டோவை பாருங்கள். எதிரே மாட்டியிருந்த போட்டோக்கள் ஒன்றில் டாக்டர் அவர்கள் சிரித்துக் கொண்டு நிற்க, அருகில் ஆளுயர கோம்பை நாய் ஒன்று நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு நின்று கொண்டிருந்தது. அதுதான் கீழே நீங்கள் பார்த்த நாய் என்றார் டாக்டர். நான் பார்த்தது குட்டி நாய் அல்லவா? 2 வேளை மருந்து செய்த வேலை என்று கண் சிமிட்டினார் டாக்டர். ஆத்மா அந்த வயதான டாக்டரை பார்த்தார். யார் இவர்? பொய்யாசாமியா? இல்லை, இவர் என் உடம்பை பரிசோதித்தது சொன்னது மற்ற டாக்டர் சொன்னதுடன் பொருந்துகிறதே. இருந்தும் இது சாத்தியமா? இந்த காலத்தில் என்னென்னவோ மாத்திரைகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுவும் சாத்தியமாக இருக்கலாமே. ஒரு யுவதி 2 கோப்பைகளில் பானம் பருக கொண்டு வந்தாள். மேஜையின் மேல் வைத்துவிட்டு திரும்பினாள். சச்சு, கொஞ்சம் இரு என்றார் டாக்டர். இது யார் தெரியுமா மிஸ்டர் ஆத்மா? உங்கள் பேத்தியா? அவர் பெரிதாக சிரித்துவிட்டு, இது என் மனைவி. 6 வேளை மருந்து சாப்பிட்டிருக்கிறாள். ஆத்மாவை சவால் விடுவது போல பார்த்த அந்த பெண்ணின் கன்னங்களில் ஆப்பிள் தெரிந்தது. உடலில் இளமை எழுதியிருந்தது. எப்படி இருக்கிறாள் பாருங்கள். போங்கத்தான் என்று சினுங்கினாள் அவள். ஆத்மாவின் மனத்தில் சற்று நேரம் அவள் பாக்கி இருந்தாள். டாக்டர், நீங்களே ஏன் மருந்து சாப்பிடவில்லை? இந்த கேள்வி கேட்பீர்கள் என்று தெரியும். எனக்கு இன்னும் வேலை வரவில்லை. மற்றவர்களுக்காக நான் தியாகம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் மருந்து சாப்பிட்டு இளம் வயதை எய்துவிட்டால் நான் செய்த ஆராய்ச்சி எல்லாம் பாழ். இதன் ஃபார்முலா எல்லாம் இங்கே இருக்கிறது என்றார் தலையை தொட்டு. எல்லாம் மறந்துவிட்டால் மறுபடியும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமே. எழுதி வைத்து விட வேண்டியது தானே டாக்டர் என்றார் ஆத்மா. எழுதி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை மருந்து தயாரிப்பதற்கே 6 மாதங்கள் ஆகிறது. தயாரிப்பு முறையை எழுதுவதற்கு வருஷ கணக்கில் ஆகும். எனக்கு ஒன்றும் அவசரமில்லை. உள்ளே வாருங்கள். உங்களை மன்மதன் மாதிரி மாற்றி விடுகிறேன். உத்தரவாதம். யயாதி கதை தெரியுமா உங்களுக்கு என்றார் டாக்டர். தெரியும். புராண காலத்திலிருந்தே இளமைக்கு மருந்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். காயகல்பங்களும் அமிர்தங்களும் அதெல்லாம் கற்பனைகள். இது நிஜம். கொஞ்சம் படுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இரத்த அழுத்தத்தை மறுபடியும் சோதிக்க வேண்டும். அந்த மருந்து தங்க நிறத்தில் இருந்தது. தத்தளித்தது. வீட்டில் குளிர்பதன பெட்டி இருக்கிறதல்லவா, அதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளைக்கு 1 வேளை சாப்பிடுங்கள். மயக்கம் வந்தால் பேசாமல் படுத்து விடுங்கள். 1 வாரத்திற்கு வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள். அதிகம் பேரை சந்திக்காதீர்கள். மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு மேல் சாப்பிடாதீர்கள். மாமிசம், மது, மாது எதுவும் கூடாது. மிக குறைந்த அளவு கோதுமை பண்டங்களை சாப்பிடுங்கள்.
உங்கள் விலாசம் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். நான் வந்து 3 நாட்களில் உங்களை பார்க்கிறேன். பணம்? வருகிறேன். இன்றைக்கு என்ன தேதி? 5. 14ஆம் தேதியிட்டு எனக்கு ஒரு செக் எழுதி கொடுங்கள், போதும். அதற்குள் உங்களுக்கு ஒன்றும் நிகழவில்லை என்றால் உடனே நீங்கள் உங்கள் பேங்கிற்கு டெலிபோன் செய்து செக்கை ரத்து செய்து விடலாம். நிகழ்ந்தால், மருந்து வேலை செய்தால்? டாக்டர் சிரித்து, மிஸ்டர் ஆத்மா, நீங்கள் 25 வயதை எய்தி விடுவீர்கள். என்னை சந்தித்ததை, என்னிடம் மருந்து வாங்கி சாப்பிட்டதை, எனக்கு செக் எழுதி கொடுத்ததை எல்லாம் மறந்து விடுவீர்கள். அப்படி ஞாபகம் பாக்கி இருந்தாலும் இந்த தொகையை மனமுவந்து கொடுக்க தயங்க மாட்டீர்கள். இளமை விளையற்றது. தொகை எவ்வளவு? 75,000. அடே அப்பா, ஏறக்குறைய என் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்தது. கிடைக்கப் போவது மற்றொரு வாழ்நாள் மிஸ்டர் ஆத்மா. 4வது தினம். டாக்டர் அவர்கள் ஆத்மாவின் விலாசத்தை வைத்துக் கொண்டு மெதுவாக அந்த வீட்டின் வாசலை நெருங்கினார். துணுக்குற்றார். வீட்டு வாசலில் ஒரு சிறிய கூட்டம் இருந்தது. அமைதியாக ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டு இருந்தார்கள். ஒரு போலீஸ் தொப்பி தென்பட்டது. என்னாச்சு சார்? என்னாச்சு? இந்த வீட்டில் ஒரு வயதானவர் இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன். தனியாத்தான் இருந்தார். என்னாச்சு அவருக்கு? காணாமல் போயிட்டார். அதெல்லாம் ஆச்சரியமில்லை. அவர் எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கலாம். ஒருத்தரும் கவனிக்கலை. ஆனால் பாருங்க பெரியவரே, நேத்து ராத்திரி வீட்டுக்குள்ள வரட்டு வரட்டுன்னு அழுகை சத்தம் கேக்குதாம். கதவு உள்பக்கம் தாப்பா போட்டிருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா உள்ளே நீங்கள் போய் பாருங்களேன். ஒரே மர்மம். டாக்டர் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தார். யார் யா நீ என்றார் ஒரு போலீஸ்காரர். இந்த வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவன். எங்கே அவர்னு தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க இருக்கோம்? இந்த குழந்தை யாருன்னு வேற தெரியல. டாக்டரின் கண்கள் அலைந்தன. அந்த மருந்து சீசா அலமாரியில் இருந்தது. ஆனால் காலியாக இருந்தது. அட பாவி, 2 நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடச் சொன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டிருக்காரேன். கட்டிலை பார்த்தார். பெரிய பனியனை அணிந்து கொண்டு சமீபத்திய கண்ணீருடன் படுக்கையில் உட்கார்ந்திருந்த அந்த 1 வயது குழந்தை டாக்டரை பார்த்து மோகனமாக சிரித்தது. கதையின் பெயர் நகர்வலம். கதையாசிரியர் சுஜாதா. அந்த படகு மிக பெரிதாக இருந்தது. எனினும் அதை கப்பல் என்று சொல்ல முடியவில்லை. சிறிய கேளிக்கையும் சந்தோஷமும் நிறைந்த பிரயாணங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பெரிய படகு அது. அதன் மேற்தளத்தில் மிகவும் இயல்பான நிலையில் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் சூரிய வெளிச்சத்தில் படுத்து கொண்டும் ஒரு கனவு சதுரம் போலிருந்த சிறிய நீச்சல் குளத்தில் சோம்பேறித்தனமாக நீந்திக் கொண்டும் இருந்த சந்தோஷ மனிதர்களில் ஆத்மா நித்யாவிற்காக காத்திருந்தான். தன் கையில் இருந்த புத்தகத்தில் கவனம் இல்லாமல் எதிரே நீந்திக் கொண்டிருந்த நித்யாவின் அழகை அவ்வப்பொழுது பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஆத்மா. படகு அத்தனை வேகத்தில் செல்வது தெரியவே இல்லை. அதன் வயிற்றில் இருந்த சிறிய அணு மின்சார நிலையத்தின் சக்தியில் அது கடல் பரப்பின் மேல் ஒரு காற்று மெத்தையில் மிதந்து சென்றது. ஆத்மாவுக்கு அந்த பிரயாணம் அவன் வாழ்வின் ஆதர்சங்களில் ஒன்று. இன்னும் 15 நிமிடங்களில் படகு சென்னையை அடையப் போகிறது. சென்னை அவன் முன்னோர்களின் ஊர். அவன் தாத்தாவிற்கு 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 அவர்கள் குடும்பத்திற்கே ஒரு வீடு அங்கே இருந்திருக்கிறது. அது என்ன இடம்? திருவல்லிக்கேணி தேரடி தெரு, கோவிலின் அருகில். கம்ப்யூட்டர் தந்த ஒரு விவரம். மார்பில் வழிகாட்டி என்ற வாசகம் எழுதப்பட்ட ஓர் இளைஞன் ஆத்மாவிற்கு அருகில் வந்து புன்சிரித்து, எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா என்றான். ஆத்மா தலையசைத்தான். உங்கள் மனைவி இந்த பிரயாணத்தை மிகவும் ரசித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றான் அந்த இளைஞன். நித்யா தண்ணீரிலிருந்து தலை தூக்கி, ஆத்மா நீயும் வாயேன் என்றாள். ஆத்மா தலையசைத்தான். மெலிதான கடல் காற்று அவன் கேசங்களை அலைகழித்தது. அவனுள் இன்பம் பொங்கியது. எப்பொழுது சென்னைக்கு போய் சேருவோம் என்றான் அந்த இளைஞனிடம் ஆத்மா. இன்னும் 13 நிமிஷங்களில். எதிரே பார்த்தான். சூரியன் ஜரிகையிட்ட கடல் சோம்பேறித்தனமான ஆரஞ்சு படுதாவை போல புரண்டு கொண்டிருந்தது. வெண்பறவைகள் சீராக பறந்து கொண்டிருந்தன. ஓசோன் வாசனை ஆத்மாவிற்கு பிடித்திருந்தது. ஒளிபெருக்கி உயிர் பெற்றது. கவனியுங்கள் அன்புள்ள பிரயாணிகளே, கவனியுங்கள். மகிழ்ச்சி பகுதியின் ஆனந்த படகில் சென்னை நகரத்தை காண வந்திருக்கும் உங்களுக்கு படகின் தலைவரின் வணக்கங்கள். இந்த படகு உங்கள் சொந்த படகு. இதில் கிடைக்கக்கூடாதது எதுவும் இல்லை.
நவீன விஞ்ஞானத்தின் நவீன அதிசயம் இது. 500 கிலோமீட்டர் வேகத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த படகு கடல் மேல், கடலுக்குள், ஏன் மணல் மேல் கூட செல்லக்கூடியது. சென்னை நகரின் பல பகுதிகளை காண இன்று வந்திருக்கும் உங்களுக்கு சென்னையை பற்றிய அறிமுகம் தேவை என்றால் உங்களுக்கு அருகிலேயே இருக்கும் ஒளிப்பெட்டியை இணைத்துக் கொள்ளலாம். வந்தனம். ஆத்மா சென்னை நகரை பற்றி முழுவதும் படித்துவிட்டான். இருந்தும் மறுபடியும் தன் நகரத்தை பற்றி கேட்க ஆவல் அவனிடத்தில் மிச்சம் இருந்தது. ஒளிப்பெட்டியை இணைத்துக் கொண்டான். மெலிதான வற்புறுத்தும் குரலில் சங்கீத பின்னணியுடன் அது அவன் காதுகளுக்குள் மட்டும் ஒலித்தது. தென்னிந்தியாவின் மகத்தான நகரமாக இருந்த சென்னை அல்லது மெட்ராஸ், தார்மல ஐயப்ப நாயக்கன் என்பவர் 1639 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி பிரான்சிஸ் டே என்பவருக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டுவதற்கு அனுமதி தந்ததற்கு முன்னமேயே இருந்திருந்தாலும் அதன் சரித்திரம் அப்பொழுதுதான் தொடங்குகிறது. டே என்பவர் ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்காக 25 ஐரோப்பிய சிப்பாய்களுடன் நாகப்பட்டன் என்கிற இந்திய வெடிமருந்து தயாரிப்பவருடனும் 1640ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அங்கே வந்து சேர்ந்தார். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் உட்பகுதி 1640ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி முடிவுற்றது. நித்யா தன்னை துடைத்துக் கொண்டே வந்து அவன் காது அருகில் முகத்தோடு முகம் ஒட்டிக்கொண்டு அவன் என்ன கேட்கிறான் என்பது மாதிரி பார்த்தாள். மதராஸ் பட்டினம் என்பதுதான் அதன் பழைய பெயர். இந்த பெயரின் ஆதாரம் சரிவர தெரியவில்லை. மத்தராஜு என்று அந்த பகுதியின் அரசன் ஒருவன் பெயரிலிருந்து ஏற்பட்டிருக்கலாம், அல்லது கடலில் சென்ற மரக்கால் ராயர்கள் என்கிற ஒரு இனத்தின் பெயரிலிருந்து மரக்கால் ராயர் பட்டணம் என்று தொடங்கி மദ്രാஸ் பட்டணம் என்று மாறியிருக்கலாம். நித்யா அவனை சீண்டினாள். ஆத்மா ஒளிப்பெட்டியை குறைத்தான். எத்தனை தடவை இந்த சென்னை சரித்திரத்தையே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், எனக்கு அலுத்து விட்டது. இது நம் நகரம் நித்யா, நம் வீட்டுக்கு போக போகிறோம். உங்கள் முன்னோர் வீட்டில் என்ன பார்க்க போகிறீர்கள்? பிற்காலத்தில் 3 நூற்றாண்டுகளுக்கு பின்பு இந்த சந்ததியில் ஆத்மா என்று ஒருவன் பிறக்கப் போகின்றான் என்று சுவரில் எழுதி வைத்திருப்பாரா? முதலில் அந்த வீட்டை கண்டுபிடிப்பதே கடினமாக இருக்கும். எந்த நிலையில் இருக்கிறதோ பெரும்பாலான கட்டடங்கள் பத்திரமாக அன்றிருந்தது போலவே இருக்கின்றனவாம். அந்த வழிகாட்டி உன்னை விசாரித்தான். ஆம், அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். சரி, எனக்கு பசிக்கிறது. கீழே சென்று ஏதாவது சாப்பிடு, நான் கேட்டுவிட்டு வருகிறேன். 5 நிமிஷங்களில் வந்து விடுவேன். சென்னை வந்துவிடும். ஆத்மா மறுபடியும் ஒளிப்பெட்டியை இணைத்துக் கொண்டான். மயிலாப்பூரில் லாரஸ் தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் தோண்டும் போது மானுவல் மத்ரா என்பவரின் கல்லறை தென்பட்டதாம். மத்ராவின் குடும்பம் ஒரு பெரிய செல்வாக்குள்ள குடும்பம். எனவே நகரத்தின் பெயர் மத்ராவின் பெயரிலிருந்து வந்திருக்கலாம் என நினைக்கலாம். மதர்சா என்பதற்கு பெர்ஷிய மொழியில் பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி என்று அர்த்தம். ஒரு பழைய முகமதிய கல்லூரி அங்கிருந்திருக்கலாம். இதிலிருந்து மட்ராஸ் என்று பெயர் தோன்றியிருக்கலாம் என்றவும் எண்ணக்கூடும். எனினும் சென்னை பட்டினம் என்ற பெயரை பிற்பாடு நிலைத்து சென்னை என்று மாறியது. இந்த பெயரை பற்றி சந்தேகமில்லை. தார்மல சகோதரர்களின் தந்தை சென்னப்ப நாயக்கரின் நினைவில் சென்னப்பட்டணம் என்று பெயர் பட்டது. சென்னை ஆயிற்று. அவர்கள் ஒவ்வொருவராக படகின் மேல் அடுக்கிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். சென்னையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாவின் உள்ளம் துடித்தது. தன் அன்னையை நோக்கி போவது போல உணர்ந்தான். எத்தனை தூரம் வந்திருக்கிறான் இந்த பிரயாணத்திற்காக? அஸ்ட்ரா 7இல் அவனுக்கு விடுமுறை கிடைத்தது. நித்யாவிற்கும் விடுமுறை கிடைத்தது. அங்கிருந்து ஷட்டில் பிடித்து ஸ்பேஸ் நிலையத்திற்கு வந்து அங்கே ரிசர்வேஷன் கிடைக்காமல் அந்தரத்தில் தொங்கும் அந்த பிளாட்பாரத்தின் 2 தினங்கள் கழித்து இடம் கிடைத்து கிரக பிரயாண கப்பலில் பூமிக்கு வந்து மற்றொரு பூமி பிரயாணம் செய்து 1 வாரமாக ஹோட்டல்கள், பழக்கமில்லாத பிரயாணங்கள், பழக்கமில்லாத அறைகள், முகங்கள். ஏன் தான் உனக்கு இந்த பிடிவாதமோ? விடுமுறையை வீணடித்திருக்கிறாய். எத்தனையோ புதிய இடங்களுக்கு சென்றிருக்கலாம். ஹீலியாஸ் என்கிற புதிய காலனி அப்படி தேவலோகம் போல இருக்கிறதாம். நீயும் உன் சென்னையும் சரித்திரத்தை கட்டிக்கொண்டே அழு என்று எரிந்து விழுந்தாள் நித்யா. உனக்கு இஷ்டமில்லை என்றால் நீ தனியாக போயிருக்கலாமே நித்யா. ஆம், தெரியாதனமாகத்தான் வந்துவிட்டேன். பூமியே போர் அடிக்கிறது. சென்னை கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி அஸ்ட்ராவில் கிடைத்தது முதலே அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அதற்காக பணம் சேர்த்து விடுமுறை சேர்த்து வந்து சேர்ந்தே விட்டான்.
வழிகாட்டி தென்பட்டான். ஆத்மா அவனை கூப்பிட அவன் புன்சிரிப்புடன் இவன் அருகில் வந்தான். நீ சென்னை நகரை பார்த்திருக்கிறாய் அல்லவா? தினம் ஒரு தடவை. அதுதானே என் தொழில். நகரின் பல பகுதிகளும் உனக்கு தெரியுமல்லவா? அவன் சிரித்து, ஹைகோர்ட், சாந்தோம், அண்ணா சாலை, வள்ளுவர் கோட்டம், கபாலீஸ்வரர் கோயில், கந்தசாமி கோயில், கோட்டை, என்ன வேண்டும் உங்களுக்கு? திருவல்லிக்கேணி தெரியுமா? பார்த்தசாரதி சுவாமி கோவில் இருக்கிறது. 3வது குழுவில் சேர்த்துக் கொள்வார்கள். அங்கே தேரடி தெருவில் ஒரு வீடு. வீடா என்றான் ஆச்சரியத்துடன். ஏன்? அவன் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ஒரு சைரன் ஒலித்தது. கவனிக்கவும், கவனிக்கவும், படகின் மேல் ஓரங்களிலிருந்து விலகிக் கொள்ளவும். படகு மூடிக்கொள்கிறது. மேல் தளத்தில் இருந்த அனைவரும் நடுவே சேர்ந்து கொண்டார்கள். என்று இயந்திர முனைகள் கேட்க ஒரு பிளாஸ்டிக் கண்ணாடி சுவர் அரை சதுர வெள்ளையாக உயர்ந்து வளைந்து படகின் மேல் தளத்தை முழுவதும் மூடிக்கொண்டது. திடீரென மௌனமும் எதிர்பார்ப்பும் அவர்களிடையே பரவியது. கவனிக்கவும், கவனிக்கவும், படகு கடலுக்குள் செல்ல போகிறது. இன்னும் 3 நிமிடங்களில் நாம் சென்னை நகரை அடையப் போகிறோம். 21ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கடலில் மூழ்கிய சென்னை நகரத்தின் புராதன கட்டடங்கள் நவீன ரசாயனத்தின் உதவியால் பாசி நீக்கப்பட்டு, மாசு நீக்கப்பட்டு, சுத்தப்படுத்தப்பட்டு உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் படகு சென்னை நகரின் புராதன வீதிகளின் ஊடே மிதந்து செல்லும். அவ்வப்பொழுது கட்டடங்களின் வருணனை கிடைக்கும். நாம் இன்னும் 2 நிமிடங்களில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அணுகுவோம். அந்த படகு நீரில் அமிழ்ந்தது. கடல் இப்பொழுது வெள்ளி ஜரிகையிட்டு மெதுவாக புரண்டு அமைதியாக இருந்தது.